அனைவருக்கும் வணக்கம். மூன்று முடிச்சு சீரியலில் இன்றைக்கி எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சுந்தரவல்லி வீட்டுக்கு பரமேஸ்வரி அமைச்சிருந்த சாமியாருக்கு பரமேஸ்வரி கால் பண்ணுறாங்க. இப்போ பரமேஸ்வரி கேட்குறாங்க, ஏன் கால் பண்ணல, அங்கே என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ அந்த சாமியாரை சுந்தரவல்லி வீட்டில் நடந்த எல்லாத்தையும் சொல்லிடுறாரு. அது மட்டும் இல்லாமல் காணாமல் போன 2 பொண்ணில் ஒரு பொண்ணு தான் உயிரோட கிடைக்கும், ஒரு பொண்ணு இறந்துரும் அப்படின்னு சொல்லிட்டாரு. இதை கேட்ட பாண்டியனும் ஜோதியும் பதறாங்க. ஆனால் பரமேஸ்வரி எப்படியோ அதை சமாளிச்சிட்டாங்க, சாமியார் ஒரு ஃப்ராடு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா போலீஸ் அருணாச்சலத்துக்கு கால் பண்ணுறாங்க. இங்கே ஒரு பொண்ணோட பாடி கிடச்சிருக்கு, அது உங்கள் பொண்ணு தானே அப்படின்னு சொல்லி அடையாளம் காட்டுங்க அப்படின்னு சொல்லி அருணாச்சலத்தை கூப்பிட்றாங்க. அதே சமயத்தில் பாண்டியனுக்கும் ஜோதிக்கும் கால் பண்ணி அவங்களையும் வர சொல்கிறாங்க அடையாளம் காட்டுறதுக்காக. பாடி இருக்கிற இடத்துக்கு சுந்தரவல்லி அருணாச்சலம்லாம் வந்துட்டாங்க. அப்போ சுந்தரவல்லி நான் போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆனால் போலீஸ் சுந்தரவல்லி அனுப்பாமல் மாதவி மட்டும் அனுப்புகிறாங்க. மாதவி போய் பாடியை பார்த்துட்டு இது ஹரிதா தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்ட சுந்தரவல்லி கொஞ்ச நேரம் அழுதுட்டு மயங்கி விழுந்துட்டாங்க. அதுக்கப்புறமா பரமேஸ்வரி கூட பாண்டியனும் ஜோதியும் வராங்க. அவங்க போய் ஹரிதாவோட பாடியை பார்த்துட்டு ரொம்பவே அழுகுறாங்க. அதுக்கப்புறமா ஹரிதாவோட பாடியை ஆம்புலன்ஸில் எடுத்துகிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகிறாங்க. ஹரிதாவோட பாடி கூட பாண்டியனும் சூர்யாவும் மட்டும் போகிறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போன பாண்டியன் ஹரிதாவை நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணுறாரு. அப்போ பாண்டியன் சொல்கிறார், நான் என்ன பாவம் பண்ணேன், எனக்கு மட்டும் ஏன் எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ சூர்யா பாண்டியனுக்கு ஆறுதல் சொல்கிறாரு. இந்த பிரச்சனைலாம் ஆரம்பித்தது ரஞ்சித் கிட்ட இருந்து தான், உங்கள் மேலேயும் தப்பு இருக்குது, நீங்கள் ரஞ்சித்தை முன்னாடியே வாட்ச் பண்ணியிருந்தீங்கன்னா அவ்வளோ பெரிய தப்புலாம் பண்ணியிருக்க மாட்டான் அப்படின்னு சொல்கிறாரு. இன்னொரு பக்கம் ஜோதியை கூப்பிட்றதுக்காக சுந்தரவல்லி, அருணாச்சலம், நந்தினி எல்லாம் பரமேஸ்வரி வீட்டுக்கு வராங்க. இப்போ முகம் சதஞ்சு இருக்கிறதுனால அது உண்மையிலேயே ஹரிதா பாடி தானா, அப்படி அது ஹரிதாவாக இருந்தால் ஹரிதாவை கொலை பண்ணது யார் அப்படின்றத அடுத்தடுத்த எபிசோடில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி 3 முடிச்சு சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.